ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜீரக சம்பா பிரியாணி எப்படி செய்யறது பார்ப்போம் வாங்க. ஒரு குக்கரில் நெய், டால்டா, எண்ணெய் தேவையான அளவு எடுத்துட்டு அதில் பிரியாணி இலை 2, கடல் பாசி வாசனைக்கு, பட்டை ஒரு 5, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் 2, சோம்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் நான் ரம்பா இலை வாங்கிக்கிறேன். ரம்பா இலை பச்சை மிளகா ஒரு 4, அப்புறம் வெங்காயம் போட்டோம். வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகணும். தக்காளி வதங்கி, வெங்காயம் வதங்கி வச்சுட்டு தக்காளி போடலாம். 2 தக்காளி போட்டுருக்கேன். நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ், 2 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் போடுறோம். இப்போ மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதை போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறம் புதினா, மல்லி இலை போட்டுக்கலாம். இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டாச்சு. கல்லுப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஜீரக சம்பா அரிசி 1/2 கிலோ போட்டுக்கலாம். இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். கம்மியாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு இது ஒரு 2 விசில் அடித்தோடனே எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்கு பார்ப்போம். நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.